ஓம் மகாகணபதியே சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்தில் சென்னையில் உள்ள 9 நவகிரக ஸ்தலங்களையும் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கக்கூடியது மிக ஒரு அற்புதம் வாய்ந்த சிவத்தலம் தான். சென்னை போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிராமம் தான் கோவூர். இந்த ஊருக்கு கோவூர் அப்படின்னு பேர் வருவதற்கே ஒரு அற்புதமான காரணம் உண்டு. காமதேனுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட அந்த காமதேனு தாய் கோமாதா வழிபாடு செய்த ஊருன்னும், கோமாதா இங்கு மழை பெய்த ஊர், அதனால் பசுமை நிறைந்த ஊர், அதனால கோவூர்னும் ஒரு அற்புதமான ஒரு பேர் உண்டு. அருள்மிகு சவுந்தராம்பிகை உடனுரை சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சிவத்தலமாகவும், மிக ஒரு கம்பீரமான ராஜகோபுரம் கொண்டு மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவத்தலமாக இந்த தலத்தினுடைய புராணங்களை சொல்ல வேண்டும் என்றால் பல்வேறு சிறப்புகளுடைய ஒரு சிவத்தலம்னே சொல்லலாம். இறைவனை நாம் நேரில் சென்று மனதார வேண்டும் பொழுதே இறைவனுடைய திருமுகத்தை நாம் காணும்போது, லிங்க திருமேனியோடு எம்பெருமான் இருக்கும் பொழுது அவ்வளவு சாந்த சுரூபமாக நம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளும் நீக்கி மறுகணமே இந்த காரியத்துக்கு தானே நீ வந்திருக்க, அதற்கான பலன் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு நம்மளை ஆசீர்வதிப்பது போல எம்பெருமாள் மிக ஒரு அற்புதமான காட்சி. அம்பிகை நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பது எப்படி இருப்பாங்கன்னா, தாயாரை தரிசனம் பண்ணும்போது கருணையே வடிவமாகி நிற்கிறாள் அன்னை காமாட்சி அப்படின்வாங்க. அதுபோல் அந்த அம்பாள் கருணை முகத்தோடு ஒரு குழந்தை ஒரு அம்மாவை பார்க்க போனால் அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுபோல் இந்த தாயாரை நம் வழிபாடு செய்யும் பொழுது தாய் நம்மளை அரவணைப்பது போல, நம் கஷ்டங்களை துடைப்பது போல ஒரு அற்புதமான திருக்கோலம் தாயாரினுடைய திருரூபம். இருவரையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கக்கூடிய ஒரு சிவத்தலம்னே சொல்லலாம். இந்த ஆலயம் மற்றொரு சிறப்பு, புதனுக்குரிய பரிகார ஸ்தலம். இங்கு அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் சுந்தரேஸ்வரரை புத பகவானே வழிபாடு செய்ததால் இந்த திருத்தலம் புதனுக்குரிய பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. நவகிரகங்கள்லேயே மிக ஒரு அற்புதமான கிரகம்னா புத பகவானை சொல்லலாம். நம்ம ஒரு சனீஸ்வரனை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே போல் செவ்வாய் பகவானை சொல்லலாம், ராகு கேதுவை சொல்லலாம். இவங்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப வக்ரமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பதட்டம் கஷ்டங்கள் ஏற்படும். ஆனால் புத பகவான் அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு சாந்தமான கிரகம், கருணையான ஒரு கிரகம்னே சொல்லலாம். கலை, கல்வி, ஞானம், சினிமா துறையில் நல்ல ஒரு அறிவு, ஆற்றல் மற்றும் அதில் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். நம்ம ஆலயத்தில் போய் நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு சொல்லுவாங்க குரு பயிற்சி நடக்குது, சனி பயிற்சி நடக்குதுன்னு. ஆனால் அது போல் இந்த குரு பகவானுடைய அருள் எப்படி ஒரு முக்கியமோ அதே போல் புத பகவானுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அருள்மிகு சுந்தரேஸ்வர சவுந்தராம்பிகை சிவத்தலத்தில் என்ன ஒரு சிறப்புனா, இங்கே புத பகவானுக்குரிய பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் இங்கே புத பகவானுக்கு தனி சன்னதி கிடையாது. 9 நவகிரகங்களோடு இருக்கக்கூடியவர் புத பகவான். நம்ம ஜாதகத்தில் புதனால் தோஷம் இருக்குது, இல்லை புதன் பலவீனமாக இருக்காரு அப்படின்றவங்க புதன்கிழமை அன்னைக்கு பச்சை துணியும் மற்றும் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பச்சை திரி போன்ற நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை மனதார வேண்டும் போதும், இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வர சவுந்தராம்பிகை மனமுருகி வேண்டும் போதும் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். புத பகவானால் ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருந்தாலும், ஜாதகத்தில் அமைப்புகள் சரியில்லாமல் இருந்தாலும் அது எல்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அனைத்து கஷ்டங்களையும் போக்கி இறைவனால் சர்வ மங்களமும் கைகூடிய ஒரு சிவத்தலம்னா இந்த தலத்தை சொல்லலாம். மற்றும் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்திலேருந்து, ரஜினி கமல் காலகட்டத்திலேருந்து, அதுக்கப்புறம் விஜய் அஜித் காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வரும் இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே இந்த கோயிலோட ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 2 பக்கமும் மரங்களும் ரொம்ப ஒரு அழகான ஒரு பெரிய விசாலமான ஒரு தெருவாக இருக்கும். இந்த இடத்துல பல்வேறு ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. புத பகவான் எப்படி கலை, கல்வி, சினிமா துறை இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமத்தை தரக்கூடியவரோ அதுபோல் இந்த இடத்துல எடுத்த எல்லா படமும் வெற்றின்னே சொல்லலாம். எல்லா நடிகராலும் இந்த கோயிலில் வழிபாடு செஞ்சிருக்காங்க. இங்கே ஷூட்டிங் எடுக்காத நாளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சிவத்தலமாகவும் இங்கே வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா வகையான அனுகிரகமும் கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஆலயத்துக்கு நேரில் சென்றவுடன் மிக ஒரு கம்பீரமான ஒரு ராஜகோபுரத்தின் வாயிலாக ஆலயத்துக்குள் வந்தால் மிக ஒரு அற்புதம் வாய்ந்த சிவபெருமானின் பெருமையை தாங்கி நிற்பது போல ஒரு கம்பீரமான கொடிமரம், அதற்கு அடுத்தபடியாக பலிபீடம், நந்தியம்பெருமாள், இவர்களை வணங்கியபடி உள்ளே நம்ம சென்றோமானால் இறைவனை நாம் பார்க்கும்போதே மனக்கஷ்டங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய எம்பெருமானாக அருள்மிகு சுந்தரேஸ்வரர் அன்னை சவுந்தராம்பிகை தேவி இந்த
இடதுபுறத்தில் பார்க்கும் பொழுது நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகருடைய சுரூபத்தையும் இறைவனையும் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் துவாரபாலகர்கள் போல காட்சி தருகிறார்கள். அதுக்கு அடுத்த சந்நிதியில் வீரபத்ரர், அன்னை பத்ரகாளி தாயாரவும், சிவனை சுற்றியும் கோஷ்ட தெய்வங்களாக விநாயக பெருமாள், குருதட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மதேவர், அதற்கு அடுத்தபடியாக துர்கை தாய் அருள்பாலிக்கிறாங்க. அதே போல அம்பிகையை சுற்றி பார்க்கும்போது சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்வது போல பிராம்பி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, லக்ஷ்மி, காயத்ரி தேவி என அம்பாளை சுற்றி நவகன்னியர்களுடைய சிற்பத்தையும் ரொம்ப அழகாக பார்க்கலாம். மிக ஒரு அற்புதம் வாய்ந்த கட்டிடக்கலைன்னே சொல்லலாம். தூண்கள் ஒவ்வொன்றிலையுமே சிற்பத்தோடைய வடிவங்களை பார்க்கும் பொழுதும், கோயிலோடைய ராஜகோபுரத்தை மற்ற அனைத்து கோபுரத்திலையும் பார்க்கும்போது சிற்பத்தோடைய அழகுகள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலைநயத்தோடு இருக்கும். இந்த ஆலயத்தினுடைய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்போது மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை மற்றும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடக்கும். வருடத்தில் வருகின்ற மகா சிவராத்திரிக்கு சொல்லவே தேவையில்லை. ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட வழிபாடு செய்யக்கூடிய மிக ஒரு அற்புதம் வாய்ந்த சிவத்தலம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் 10 நாள் உற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில், நந்தி வாகனம், அதிகார நந்தி வாகனம், ராவணனுடைய வாகனம், அதுக்கப்புறம் பூதகண வாகனம், அதுக்கப்புறம் காமதேனு வாகனம், கிளி வாகனம், அப்படி ஒவ்வொரு வாகனத்திலும் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் காலையிலும் மாலையிலும் அருள்பாலிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகா பிரம்மாண்டமான ரதத்தில் ஒரு நாள் உற்சவமாக இந்த ஆலயத்தையே சுற்றி வரக்கூடிய மாட வீதிகளை சுற்றி வரும்போது அவ்வளவு அழகு. அந்த தேரினுடைய அழகை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அத்தனை ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு சிவத்தலம்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் வைகாசி விசாகத்தன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமாள் பரமேஸ்வரன் பார்வதி அம்பிகைக்கும் முருகப்பெருமாளுக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெறும். நீங்கள் சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு முறையாவது இங்கே அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமானையும் எம்பெருமாட்டியும் வழிபாடு செய்து வாழ்க்கையில் பல கோடி புண்ணியத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் நல்ல கருத்துக்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.